பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்றான் பாரதி. அந்த தாய்நாடு நம் முன்னோர் நமக்கு விட்டு சென்றது போல் பண்புடனும் கலாச்சாரத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கிறதா? அறிவியலிலும் தொழில்துறையிலும் அதனால் பொருளாதாரத்திலும் வளர்ந்திருந்தாலும் நம் வாழ்க்கை தரமாக உள்ளதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். முதியோர் காப்பகங்களும் அனாதை ஆசிரமங்களும் புற்றீசல் போல் வளர்ந்து கொண்டிருக்கும் மருத்துவமனைகளும் மருந்து கடைகளும் வீடுதோறும் மருந்து மாத்திரைகளும் தான் இதற்கு சாட்சி. அதற்கு இயற்கை காரணங்கள் எத்தனையோ இருந்தாலும் முக்கிய காரணம் மக்களின் வாழ்க்கை முறையும் தவறான பழக்க வழக்கங்களும் கலாச்சார சீரழிவும் தான். அவற்றில் முக்கியமானது புகைப்பிடிக்கும் பழக்கம். மக்கள் எத்தனையோ வருடங்களாக புகைப்பிடிப்பது போன்ற பழக்கங்களை கொண்டுதான் இருந்தனர். ஆனால் அதை தவறு என்று உணர்ந்திருந்தனர். ஆனால் இப்பொழுதோ அப்பா மகனிடமே சிகரெட், பீடி போன்றவை வாங்கி வரச் சொல்லி வீடுகளில் புகைப்பிடிக்கும் அளவிற்கு சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பழக்கமாகிவிட்டது. இந்த பழக்கத்தால் தீவிரமான நோய் நமக்கோ நமக்கு தெரிந்தவர்களுக்கோ வந்து அந்த துன்பங்களை பார்க்கும் வரை இதன் தீவிரம் யாருக்குமே தெரிவதில்லை. 2008 பிப்ரவரி 13 த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசின் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டது. அது இந்திய அரசை மட்டுமல்ல, மக்களை அதிர்ச்சிக்கு உண்டாக்கியது. அந்த அறிக்கையின்படி இந்தியாவில் சுமார் 12 கோடி மக்கள் புகைப்பழக்கம் கொண்டுள்ளனர். இது தொற்று நோய் போல் வளர்ந்து கொண்டே போகிறது. புகைப்பழக்கத்தால் மட்டும் ஏற்படும் நோய்களால் ஆண்டுக்கு சுமார் 10 லட்சம் பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களில் 57%, பெண்களில் 11% புகைப்பழக்கம் உடையவர்கள். இறக்கும் ஆண்களில் 5 ஒருவரும் பெண்களில் 20 ஒருவரும் புகைப்பழக்கத்தால் இறப்பவர்கள். சுமார் 11% பள்ளி சிறுவர்கள் புகைப்பிடிக்கிறார்கள். சிகரெட் பழக்கத்தால் நோய்களோடு துன்பப்பட்டு கொண்டே ஆயுளில் 10 வருடங்களையும் பீடியால் சுமார் 8 வருடங்களையும் இழக்கிறார்கள். அதனால் இந்தியாவில் மக்கள் 30 வயதிலிருந்தே இறக்கத் துவங்குகிறார்கள். உயிரிழப்பவர்களில் 50%, அதாவது பாதி பேர் படிப்பு அறிவில்லாத ஏழை எளிய பாமர மக்கள். இந்தியாவில் ஒரு நாளில் சுமார் 2500 பேர் புகையிலையினால் ஏற்படும் நோய்களால் இறந்து கொண்டிருக்கின்றனர். அதாவது ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 104 பேர் இறக்கின்றனர். இதை சரியான முறையில் அணுகாவிட்டால் இதனால் ஏற்படும் இறப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடும். இந்தியா, இங்கிலாந்து, கனடா நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ மேதைகளின் ஆராய்ச்சியின் முடிவுதான் இந்த உண்மைகள். இந்த அறிக்கை நமக்கு அடிக்கப்பட்ட அபாயமணி என்கிறார் நம் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அன்புமணி. நம்ம நாட்டில் வருஷத்தோறும் கிட்டத்தட்ட 10 லட்சம் நபர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. இந்த 10 லட்சத்தில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம், அதாவது 45% புகையிலை சார்ந்த புற்றுநோய்களால் வருது. புகைப்பழக்கத்தால் கோடிக்கணக்கான மக்கள் இறந்து வருகின்றனர். உடலின் எந்த பாகமும் புகையிலையின் கொடிய விளைவுகளில் இருந்து தப்ப முடியாது என்பதுதான் உண்மை. தலை முதல் கால் வரை பலவிதமான புற்றுநோய்களை ஏற்படுத்துவதுடன் டிபி எனப்படும் டியூபர்குலோசிஸ், நுரையீரலை தாக்கி மூச்சடைப்பை ஏற்படுத்தும் என்சீமா, பிரான்கைட்டிஸ் எனப்படும் மூச்சுக்குழால் நோய்கள், மாரடைப்பு, மூளைக்கு போகும் இரத்தம் திடீரென தடைபடுவதால் ஏற்படும் ஸ்ட்ரோக், ஆஸ்துமா, ஒவ்வாமை, ஈறு தொடர்பான நோய்கள், உதட்டு புற்றுநோய், இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு கை, கால், முகங்களில் ஏற்படும் சுருக்கங்கள், கேங்கரின் எனப்படும் தசைகள் அழுகும் நோய், அதனால் கை கால்கள் வெட்டி எடுக்கப்பட வேண்டிய கட்டாய நிலை. புற்றுநோய் தவிர்த்து இருதய நோய், அதாவது மாரடைப்பு தோன்றலாம், இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அது மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த பாரிசவாயு, அதாவது ஸ்ட்ரோக் என்று கூறுவார்கள், அந்த மாதிரி பராலிசிஸ் அட்டாக் வரலாம். அல்லது கால்களில் இரத்த ஓட்டம் குறைந்து போய் அங்கு கருத்து பின் காலையை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். சிறுநீரக பாதிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. கண்களிலும் பாதிப்பு ஏற்படலாம். இந்த வகையில் பார்த்தால் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மோசமாக தாக்கக்கூடுமோ அந்த அளவுக்கு இது புகையிலை சார்ந்த பழக்க வழக்கங்கள் மோசமாக தாக்கக்கூடும். சிகரெட்டை பற்ற வைக்கும் பொழுது புகையிலை ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து சுமார் 1000 டிகிரி சென்டிகிரேட் அளவிற்கு வெப்பம் உண்டாகிறது. இந்த உயர் வெப்பநிலையில் ஏற்படும் பல வேதி மாற்றங்களால் சுமார் 4000 வகையான நச்சுப் பொருட்கள் உண்டாகின்றன. அவற்றில் 63 வகை கார்சினோஜன் எனப்படும் புற்றுநோயையும் டியூமர் கட்டிகளையும் ஏற்படுத்தக்கூடிய பல கொடிய நஞ்சுகள். இவை யாவும் புகையுடன் கலந்து நுரையீரலுக்குள் செல்லுகின்றன. இவற்றில் மிக மிக முக்கியமானது நிக்கோட்டின் தவிர கார்பன் மோனாக்சைடு, தார், அக்ரலின், அசட்டால்டிஹைட், அக்ரைலோநைட்ரைல், ஃபீனால், சயனைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரசோ அமின், ஆஸ்பெஸ்டாஸ், பென்சின், ஆந்த்ரசின், ஃப்ளாந்தரசின், ஐசோபைரின், அனபேசின், கோட்டினைன்,
பைரிடின் போன்ற நச்சுக்களும் இரும்பு, ஆன்டிமனி, துத்தநாகம், செலினியம், பாதரசம், ஈயம், ரேடியம் போன்ற தனிமங்களும் புகையிலை அசுத்தமடைவதால் பூஞ்சானும் வைரஸும் கூட ஏற்படுகின்றன. இந்த கொடிய நஞ்சுகள் நாம் உபயோகிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரம், சிமெண்ட், பெயிண்ட், வார்னிஷ், பலவித அழுக்கை நீக்கும் சோப்புகள், ப்ளீச்சிங் பவுடர், ஃபெனாயில், பயங்கர விஷம் என கருதப்படும் சயனைட், ரோடு போட உதவும் தார் போன்றவற்றில் உள்ளன. இவை நம் உடலை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதற்கு விளக்கம் எதுவும் தேவையில்லை. இவற்றில் மிக மிக முக்கியமானது நிக்கோட்டின். இது நிறமற்ற, ஆவியாகக்கூடிய, தனி வாசனையுடைய திரவம். சுத்தமான நிக்கோட்டின் ஒரு துளியை நாயின் தோலிலோ அல்லது நாக்கிலோ வைத்தால் சில நிமிடங்களிலேயே கொல்லும் சக்தி படைத்தது என்று ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது. இதுதான் நம்மை அடிமைப்படுத்தி மீண்டும் மீண்டும் புகைக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. சிகரெட்டை உறிஞ்சும் போது நிக்கோட்டின் இரத்தத்தில் கலந்து 7 வினாடிகளில் மூளைக்கும் 15 வினாடிகளில் கால் பெருவிரல் வரை ஊடுருவும் கொடிய நஞ்சு. பெண்கள் கர்ப்ப காலத்தில் புகைத்தாலோ அல்லது மற்றவர் விடும் புகையை சுவாசித்தாலோ வயிற்றில் உள்ள கருவையே தாக்கும் இயல்புடையது இது. தவிர கார்பன் மோனாக்சைடு இரத்த நச்சாக கருதப்படுகிறது. இரத்தத்தில் சிவப்பணுக்களோடு பிராணவாயு எனப்படும் ஆக்சிஜனை விட அதிக முனைப்புடன் இணைய வல்லது. மற்ற ஒரு முக்கியமான நஞ்சு தார். இதில்தான் புற்றுநோய் மற்றும் டியூமர் கட்டிகளை ஏற்படுத்தும் பீட்டா நாப்தலமின் உள்ளது. இதற்கு பாதுகாப்பு அளவு என்பதே கிடையாது. அதாவது there is no safe level. சிறு அளவு கூட கொடிய நோயை உண்டாக்கலாம். நாம் பார்க்கும் இந்த பரிசோதனை சிகரெட்டில் தார் என்ற கொடிய விஷம் இருப்பதை நிரூபிக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக புகைப்பது போன்ற அமைப்பின்படி 400 சிகரெட்டுகள் புகைக்கப்பட்டு விட்டன. தெளிவாக இருந்த நீர் முடிவில் கருப்பாக மாறியிருப்பதை காணலாம். அதை கொதிக்க விட்டு நீர் ஆவியானவுடன் நாம் காண்பதுதான் பிசுபிசுப்பான், கருப்பான், தார் என்ற கொடிய விஷம். 400 சிகரெட்டுகளில் சுமார் 7.2 கிராம் தார் எடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 20-30 வருடங்கள் தொடர்ந்து புகைத்தால் இந்த கொடிய விஷம் நுரையீரலில் தங்கி கொடிய விளைவுகளை ஏற்படுத்தும். இதுபோல் 4000 வகையான நச்சுக்கள் புகையிலையில் உள்ளன. ஒவ்வொன்றின் நச்சுத்தன்மையும் மனிதனின் ஒவ்வொரு பாகத்தையும் தாக்கி அழிக்கும் மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த புகையில் உள்ள நிக்கோட்டினும் கார்பன் மோனாக்சைடும் உடனே இரத்தத்தில் கலந்து தற்காலிகமாக இருதய துடிப்பை 30% அதிகம் துடிக்கச் செய்கின்றது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை அதிகப்படுத்தி பசி ஏற்படாமல் ஒரு மந்தத்தன்மையை உண்டாக்குகிறது. கார்பன் மோனாக்சைடு நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் இரத்தத்தில் கலந்து செல்லும் அளவை குறைக்கிறது. இதனால் இரத்தம் கெட்டித்தன்மை அடைகிறது, இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது, இரத்த நாளங்கள் பலவீனமடைகின்றன, மாரடைப்பு ஏற்படுகிறது. நுரையீரல் கெடுவதால் எம்ஃபிசீமா என்ற நோயும் நுரையீரல் புற்றுநோயும் ஏற்படுகிறது. பயன் தரும் கொலஸ்ட்ராலை கேடு தரும் கொலஸ்ட்ராலாக மாற்றுவது இந்த கார்பன் மோனாக்சைடு தான். புகையிலை பொருட்களான பான், குட்கா, ஹான்ஸ் மற்றும் தற்போது இளைஞர்கள் பரவலாக உபயோகித்து வரும் மாவா போன்றவை பீடி சிகரெட்டை விட பல மடங்கு விஷத்தன்மை வாய்ந்தவை. ஏனென்றால் இவை எச்சிலோடு கலந்து நேரடியாக உடலில் செல்வதுடன் வாய், நாக்கு, உதடு போன்ற மென்மையான பகுதிகளுடன் நேரடி தொடர்பு கொள்கின்றன. சிறுவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், தற்சமயம் இந்த குட்கா, பான் பராக் போன்ற பழக்கங்கள் அதிகமாகி கொண்டு வருகின்றன. இந்த வகை பாக்கெட்களில் இந்த புகையிலை சார்ந்ததும் சேர்ந்து இருக்கும். இதில் என்ன ஒரு மிக வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு என்றால், 10 அல்லது 15 வயது வருவதற்குள் அவர்களுடைய வாய் பகுதி மிக மோசமாக பாதிப்புக்கு உள்ளாகின்றது. அதாவது அவர்களால் வாயை திறக்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த குட்கா, பான்பராக் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். பின்னாளில் அவர்களால் உணவு உட்கொள்ள முடியாது. வாய் திறக்க முடியாத பட்சத்தில் அதே இடங்களில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பும் மிக அதிகம். இதை குணப்படுத்தக்கூடிய எந்த முறையும் தற்சமயம் நமக்கு கிடையாது. இவ்வளவு ஆபத்தான புகைப்பழக்கத்தை மக்கள் எப்படி துவங்குகிறார்கள்? ஏன் துவங்குகிறார்கள்? புகையிலை பழக்கம் எதனால பொதுவாக ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, பல உளவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கு. ஏன்னா அந்த புகையிலை தொடங்குறது எந்த ஏஜ்ல தொடங்குவாங்கன்னா, ஒரு 11 வயசுலேருந்து 10, 18, 19 வயசுக்குள்ளே தான் அந்த தொடங்குறது. 90% மேற்பட்ட புகையிலை பயன்படுத்துகிறவங்க இந்த வயசுக்குள்ளே தான் தொடங்குறாங்க. மீதி 10% குறைவானவங்க தான் 20 வயசு 25 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கிறவங்க.
ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் மாடல், இமிட்டேஷனு, அது குழந்தைங்க வந்து பல விஷயங்களை பார்த்து கற்றுக்கிற மாதிரி இந்த குழந்தைங்க வளரும்போது தங்களை சுற்றி நிறைய பேர் புகையிலை பயன்படுத்திட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்க ஸோ நம்மளும் வளர்ந்தா நாமளும் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உருவாயிடுது. ஏன்னா இது வந்து ஒரு சோஷியலி ஒரு அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு பிஹேவியராட்டு இது இருந்துட்டு இருக்குது பல வருடங்களாட்டு. அதனால் அது வந்து எல்லாராலும் ஒத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால அந்த வளர்ந்தா நம்ம இதை பிடிக்கலாம் அப்படிங்கிற கருத்து இருக்குது. தனக்கு பிடிச்ச ஹீரோ யூஸ் பண்ணும்போது நம்மளும் யூஸ் பண்ணால் அந்த ஹீரோ மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் வந்துட்ட மாதிரி அந்த ஒரு ஃபேஷனேஷன். மூணாவது வந்து க்யூரியாசிட்டிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த 11 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் தான் எதையும் செய்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த ஆர்வத்தினால என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த பழக்கத்தை வந்து அந்த டைமில் பயன்படுத்துறதுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது கூட வந்து நண்பர்களோட தூண்டுதல், அந்த புகைப்பிடிக்கிற ஒரு நண்பனோ இல்லை பாக்கு போடுற ஒரு நண்பனோ ஒரு கூட இருந்தாங்கன்னாக்கா அவங்க இதை கொடுத்து அந்த ஏற்கனவே அந்த க்யூரியாசிட்டி இருக்கும், பார்த்து பழகியிருப்பாங்க. இந்த நண்பர்களோட தூண்டுதலும் சேரும்போது அதை ஈஸியாக அதை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4 காரணங்களும் போக ஈஸியாக அது கிடைக்கிறது. இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து புகையிலை பொருட்கள் கிடைக்கும். நான் எல்லா பொருட்களையும் எல்லா கடையிலையும் வாங்க முடியாது, ஆனால் இந்த புகையிலை பொருட்கள் மட்டும் எந்த கடையில் போனாலும் இன்னைக்கு வாங்க முடியும். அதனால் இந்த அவைலபிலிட்டி, அக்சசபிலிட்டி ஈஸியாக கிடைக்கிறது, அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சோடனே அந்த புகையிலை பழக்கத்துக்கு வந்து சாதாரணமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பழக்கமாட்டு மாறி போயிடும். ஆனால் இந்த பழக்கத்துக்கு அடிமையான பிறகு இப்போ வந்து ஒரு டென்ஷன் வந்தால் ஒரு சிகரெட் பிடிக்கணும், இல்லை ஒரு தூக்கம் வரல ஒரு சிகரெட் பிடிக்கணும், இல்லை படிக்கிறதுக்கு மாணவர்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஞாபக சக்தி கான்சன்ட்ரேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகும், கவனம் செலுத்த முடியும், தூக்கம் வராமல் இருக்கும், இப்படியெல்லாம் நினச்சிட்டு அதை பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது இந்த மாதிரி பழகிறது வந்து ஏதாவது ஒரு ரொட்டீனாக நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தோடு அதை தொடர்பு பண்ணி அவங்க அந்த பழக்கத்தை தொடரும்போது ஒரு கட்டம் வந்தால் இது இல்லாமல் என்னால் இது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டாய்லெட்டில் பயன்படுத்துகிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது வந்து முதல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக டாய்லெட் போய் ஒளிஞ்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது அப்படியே கண்டிஷன் ஆகி எனக்கு ஸ்மோக் பண்ணலைன்னா, காலையிலே வந்தோடனே ஸ்மோக் பண்ணலைன்னா என்னால் டாய்லெட் போக முடியாது, கான்ஸ்டிபேஷன் வரும், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதுமாதிரி எனக்கு ஒரு டென்ஷன் வந்தால் அந்த சிகரெட் பிடிச்சா தான் கொஞ்சம் ரிலீவ் ஆகும், இல்லை ஒரு சாப்பிட்ட உடனே ஒரு சிகரெட் பிடிச்சா தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக டைஜஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். அதே மாதிரி ஒரு டீ காஃபி சாப்பிட்டா ஒரு சிகரெட் பிடிக்கணும் கூட, அப்போ தான் அந்த காஃபி குடித்த திருப்தி. இந்த மாதிரி பல காரணங்கள் அந்த ரொட்டீன் அன்றாட விஷயங்களோட தொடர்புபடுத்தி வச்சுட்டு அது இல்லைன்னா இது முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அதை அடித்தா தான் ஒரு திருப்தியாக இருக்குது, சாப்பிட்டவனும் ஒரு சிகரெட் அடித்தா தான் திருப்தியாக இருக்குது, அதை விட்டாலும் விட முடியல. நிக்கோட்டின் ஆரம்பத்தில் நரம்புகளை தாக்கி உற்சாகத்தையும் யூஃபோரியா எனப்படும் மாய மயக்கத்தையும் ஏற்படுத்தி மனத்தில் மகிழ்ச்சியையும் உண்டாக்குகிறது. இரத்தத்தில் நிக்கோட்டின் குறைய மீண்டும் மீண்டும் புகைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. எனவேதான் இரத்தத்தில் நிக்கோட்டின் இருந்து கொண்டே இருக்கும் கட்டாய சூழ்நிலை ஏற்படுகிறது. எத்தனையோ பொருட்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்றோம், இந்த பிஸ்கெட் சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஆனால் அந்த பொருட்கள் எல்லாம் இப்போ வந்து ஒரு பிஸ்கெட்டை சாப்பிடலைன்னா எனக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் இந்த புகையிலை பொறுத்த மட்டும் இதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படிங்கிற பொருள் வந்து நம்ம விளையாட்டாக 4 தடவை 5 தடவை யூஸ் பண்ணாவே பிடிக்காமல் இருக்க முடியாதுன்ற நிலைமை வந்துடுது. ஏன்னாக்கா இந்த உலகத்தில் உள்ள எல்லா அடிமைப்படுத்துகிற பொருட்களையும் விட ஹஷிஷ், ஹஞ்சா, மாரிஜுவானா இந்த அடிமைப்படுத்துகிற பொருட்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அடிமைப்படுத்துகிற சக்தி பல மடங்கு இருக்குது. அதனால் ஒரு தடவை தொடங்கிட்டா நான் எப்போ நினச்சாலும் விட்டுருவேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நான் நினச்சா நான் என்னால் விட்டுற முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறது உண்டு. ஆனால் நினச்சா கூட அந்த அடிமைப்படுத்துகிற சக்தி இருக்கிறனால ஒரு சில நேரங்களில் விட முடியாமல் போயிடுது. வீட்டில் எல்லாரும் விட்டுடுங்கிறாங்க, விட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், சிகரெட் குடிச்சிட்டு இருக்கேன். பட் அதுக்கு இருக்குது, ரிலீவ் ஆகிறதுக்கு இருக்குது, ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் விட்டுடலாம். பட் அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஜாலியாக இருந்தேன். ஃபஸ்ட்டு இருந்தேன் நான். அப்புறம் அவங்க கூட எல்லாம் ஸ்டைலாக அடிச்சிருந்தாங்க. அப்போ எனக்கு எதுவும் தெரில, சொல்கிறதுக்கு எதுவும் ஆள் எதுவும் இல்லை. ஸோ அப்போ நார்மலாக ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சு சும்மா பொண்ணுங்களுக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படியே நான் அப்படியே அடிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து புகைப்பதால் ஏற்படும் குரல் வளை புற்றுநோயால் குரல் வளையையே வெட்டி எடுக்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த பழக்கத்தை துவங்காமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனமானது. குரல் வளையில் புற்றுநோய் ஆரம்ப நிலையில் வந்துவிட்டது.
எனவே தனது உணர்வுகளை முழுவதும் எடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டது. இந்த நோய் உடனடியாக வரக்கூடியது அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பல ஆண்டுகள் கழித்துதான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களில் யாராவது புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் தயவுசெய்து விட்டு விடுங்கள். உங்களுக்கும் உங்களது நண்பர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரேனும் இதுபோன்ற பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டால் அவர்களிடமும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிடும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். వారందరూ కూడా మాకు సహకరించి మాకు వెలువెలుపుగా చేసి పెడతారని కోరుకుంటూ உலகத்தில் பல கோடி மக்களின் நுரையீரலில் டிபி இன்ஃபெக்ஷன் கிருமிகள் உள்ளன. புகைப்பதால் மட்டுமே அவை தீவிரமடைந்து டிபி எனப்படும் கொடிய நோயை உருவாக்குகின்றன. புகைப்பழக்கம் அவரை மட்டுமல்லாமல் அவர் சுவாசித்து விடும் புகையையும் சிகரெட் காம்பிலிருந்து வெளிவரும் புகையையும் சுவாசிக்கும் அப்பாவி மக்களையும் பாதிக்கிறது. இதைத்தான் பாசிவ் ஸ்மோக்கிங் என்று கூறுகிறோம். இந்த புகையை சிறிதளவு சுவாசிப்பது கூட தீமைகளை தரலாம். இந்த புகையிலும் பொலோனியம், பென்சோபைரின், ஹைட்ரசின், பியூட்டாடையின், நைட்ரசோபைராலிடின், நிக்கல் போன்ற பலவிதமான புற்றுநோய்களை உண்டாக்குகின்ற கொடிய நஞ்சுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. புகைத்தால் எந்தெந்த நோய்கள் தாக்குமோ அத்தனை கொடிய நோய்களும் இந்த புகையை சுவாசிப்பவர்களுக்கும் வரலாம். இந்த பாசிவ் ஸ்மோக்கிங்கில் வந்து புகைப்பிடிக்கும் ஒரு நபரிடம் அருகில் இருக்கும் பட்சத்தில் வெளியிடும் அந்த புகை அல்லது அந்த சிகரெட்டின் காம்பிலிருந்து தோன்றும் அந்த புகையை சுவாசிக்கும் பொழுது அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும். இதில் நம்ம முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது வந்து குழந்தைகள். ஒரு தந்தை அல்லது தாத்தா இல்லை அண்ணன் தம்பிங்க பெரியவங்க யாராவது புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த குழந்தைகளுடைய உடல் நலமும் பெரிதளவில் பாதிக்கப்படும். என்ன மாதிரி பாதிப்பு என்றால் அவர்களுக்கு வந்து நுரையீரல் சார்ந்த நோய்கள், ஆஸ்துமா, நியூமோனியா போன்ற நோய்கள். இதை தவிர்த்து அவர்களுடைய அந்த வளர்ச்சி குறைந்துவிடும். கருவுற்ற தாய்மார்கள் இருக்கும் இடத்துல வந்து அவர்களுடைய கணவன்மார்களோ அல்லது மற்ற உறவினர்களோ புகைப்பிடிக்கும் பட்சத்தில் அந்த கருவில் இருக்கும் குழந்தையும் பாதிப்பிற்கு உள்ளாகும். அது வந்து குழந்தை வந்து பிறப்பிற்கான அந்த ஒரு எடை குறைந்து வளர்ச்சியும் குறைந்து காணப்படும். இது தவிர்த்து பின்னாளில் அவர்களுக்கு வந்து இந்த நுரையீரல் புற்றுநோய் அல்லது இருதய மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாகின்றது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்கணுன்னா இந்த வகையில் பாசிவ் ஸ்மோக்கிங்கில் நம்ம எத்தனை பேர் பாதிப்புக்கு உள்ளாராங்க, அதில் என்ன வகைப்பட்ட நோய்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட 10,000 புது நுரையீரல் சார்ந்த புற்றுநோய்கள் இந்த பாசிவ் ஸ்மோக்கிங்னால நமது நாட்டில் வரக்கூடிய